அனைவருக்கும் வணக்கம். டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 உடைய ரிசல்ட் இன்று 20/12/2025. இன்றைக்கி வந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட் வரும். குறிப்பாக 20ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து வெளியாகிட்டு இருந்தது. ஸோ இந்த நிலையில் இந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி இது வரைக்கும் வெளியாகலை. அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே ஸ்க்ரோலிங் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசம்பர் மாதம் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் இதுவரை இன்னும் வரவில்லை. ஸோ இந்த நிலையில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாம் காத்துட்ருக்கோம். குறிப்பாக எல்லாருமே சொன்னது என்னென்னா, இந்த மாத இறுதிக்குள்ளே டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டைமும் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெட் ரிசல்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் கூடவே சில கேள்விகளும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம், அந்த 75 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் எல்லாருமே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வினாக்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. டிஆர்பி வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு அவ்வளவு வினாக்கள் வந்து இந்த டெட்டு பேப்பர் 2ல் வந்து நிறைய வினாக்கள் வந்து தவறுதலாக இருந்துச்சு. அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அதாவது இங்கிலீஷில் தமிழ் டு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் தான் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் மிகப்பெரிய குழப்பத்தோடு இருக்காங்க எல்லாருமே. தேர்வர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. ஏன்னாக்கா இந்த ரிசல்ட் வெளியே ஆகுமா இல்லை வெளியே ஆகாதா, என்ன தான் நடக்கும், இல்லை இந்த தேர்வை என்ன தான் செய்வாங்க, கிரேஸ் மார்க் எவ்வளோ தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் இருக்குது. விசாரித்த வரை சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சில அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல், சில தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்கும்போதோ அவங்க சொல்லக்கூடிய தகவல், இந்த மாதிரி தேர்வுகளை பொறுத்தவரை இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கிறது வந்து சகஜம்தான். ஆனால் அந்த வினாக்கள் ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் இல்லை, தவறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு, இல்லை 2 ஆப்ஷன்ஸ் பொருத்தமாக இருக்குது, இல்லை வினாவின் பொருளே மாறுது, வினாவே தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரியான இதுக்கு தான் மாற்றுவாங்க. இதில் வந்து பொருள் மாறாமல் ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இது பெரிய அளவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ரிசல்ட் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், இன்று மாலைக்குள்ளே ரிசல்ட் வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் இருக்குது. இதுவரை வந்து ரிசல்ட் வெளியாகவில்லை. ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸு என்னென்ன மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பாஸ் மார்க் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸும் இந்த ரிசல்ட்டில் வெளியாக வாய்ப்புகளும் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களும் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.